ஹாய் மக்களே, வெல்கம் டு ஆனந்தி வைரல் அப்டேட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் தான் எதுவும் சொல்கிறத கேட்குற மாதிரி இல்லையே. சரி, சென்னைக்கு எதில் தான் போகிறேன்? அது காரில் தான் போகிறோம்ப்பா. ஓனர்கிட்ட பேசிட்டேன், வர கஸ்டமர்கிட்டையும் பேசிட்டேன். அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. நம்ம பாண்டியனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது, கத்துறாரு. ஏண்டா நீ சென்னைக்கு போகணுங்கிறத என்கிட்ட சொல்லலை, அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகணுங்கிறத என்கிட்ட சொல்லலை, காரில் வேறு போகிற, நீ முடிவெடுத்து பேசி எல்லாம் முடிச்சுட்டு அதையும் நீ கடைசியாக தான் இப்போ என்கிட்ட சொல்கிற. நீ இது இல்லை, எல்லா முடியும் நீயே எடுக்கிறதுக்கு நான் எதுக்கு உனக்கு அப்பன்னு? இல்லைப்பா, நான் என்ன ரொம்ப பெரிய முடிவாக எடுத்துட்டேன். ஒரு நாள் சென்னை வரைக்கும் போகிறேன், அவ்வளோதானே. என்ன உங்கள் கல்யாணத்துக்கு நீயே முடிவு எடுத்துக்கிட்ட மாதிரி இது ஒன்றும் எடுக்கலன்னு சொல்ல வரியா? இப்போ எதுக்குப்பா பழசெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? நானும் ராஜு ராத்திரி கிளம்புறோம், கல்யாணம் போகிறோம், அட்டன் பண்ணுறோம் நாளைக்கு காலையில். கல்யாணம் முடிஞ்சால் நைட் ரிட்டர்ன் வர போகிறோம். இதில் பேசுகிறதுக்கு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் பெருசாக எதுவுமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. ஏன்டா அப்போ நீ என்னை பேசவே கூடாதுன்னு சொல்கிறியாடா? சரிடா புரியுதுங்க சார். நான் எதுவும் பேசவே இல்லைங்க சார் உங்கள் விஷயத்தில். இனிமேல் உங்கள் விஷயத்தில் எதுவுமே பேச மாட்டேன். சந்தோஷமா? கோவமாக போய்டார் நம்ம பாண்டியன் அங்கேருந்து. கோமதி சரவணனும் பேசலான்னு சொல்ல பார்க்கும்போது கதிர் வா ராஜி போகலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போயிடுறாரு. மூஞ்செல்லாம் பார்த்துட்டு ராஜு நின்னா மாட்டிக்கோன்னு பின்னாடியே போயிடுச்சு கதிர் பின்னாடியே. என்ன நடக்குதுங்க, ஏன்னா இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்பாட்ட அப்படின்னு கோமதி புலம்புறாங்க. சரவணன் அதாம்மா ஒன்றும் புரியல, சரிம்மா விட்டு நீ கவலைப்படாத, நான் பேசி பார்க்குறேன். நம்ம மயில ஒரே ஆச்சரியமாக பார்க்குறாங்க கதிரை, இவ்வளோ நல்ல பையன் அப்படின்னு. ஸோ அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. சரவணன் ரெடியாகி கிளம்பிட்டு இருக்காரு. மயில் என்னம்மா அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்களா, இன்றைக்கி சீக்கிரமாக கிளம்புறீங்களா? ஆமாம் மயில், கர்நாடகா வரைக்கும் வேலை விஷயமா போகணும். என்னம்மாம்மா சொல்லவே இல்லை என்கிட்ட நீங்கள்? இப்போ கிளம்பிட்டு சொல்கிறேன்ல. மாமா தினமும் நீங்கள் தானே ட்ராப் பண்ணுறீங்க, இன்றைக்கி யார் மாமா என்னை ட்ராப் பண்ணுவா? என்ன மயில் சின்ன பிள்ளை மாதிரி கேள்வி. பஸ்ஸில் பிடிச்சி போயில ஆட்டோ பிடிச்சி போய், இதெல்லாம் ஒரு கேள்வியா மயில்? இல்லை மாமா, சேர்ந்து போகிறவங்க யாராவது ஒருத்தர் சீக்கிரம் கிளம்பி போனால் அவங்களுக்கு சொல்லணுமாம்மா, அதுக்கு தான் கேட்டேன். நானும் சொல்லணும்னு தான் நினச்சேன். காலையில் நடந்த பிரச்சனையில் எல்லாம் மறந்து போச்சு. கதிர் அப்பாட்ட எப்படி பேசினா பார்த்தியா? ஆமாங்க, எனக்கும் ஆச்சரியமும் இருந்துச்சு. கதிர் தம்பி நல்லா பேசினார் இல்லைங்க? என்ன நல்லா பேசினானா? யாராவது அப்பாவை எதிர்த்து பேசுவாங்களா? அவன் அப்படி எதிர்த்து பேசிகிட்டு இருக்கான். அவர் எங்கெங்கே எதிர்த்து பேசினார்? அவர் பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டாக பேசினாருங்க. அதில் என்னங்க தப்பு இருக்குது? அவன் ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணுறது தப்பு கிடையாது. அதனால் அப்பாவை கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும். வீடுன்னா அப்படி தானே மாமா இருக்கும். இப்போ எங்கள் வீட்டை எடுத்துக்கோங்க மாமா, எங்கள் அப்பாவும் காலையில் எழுந்திரிச்சு தூங்குறவங்க நிறைய விஷயம் சொல்லுவாங்க. அதை அப்படியே செய்ய முடியாது மாமா. நம்ம மனசுக்கு எது சரின்னு படுதோ நம்ம அதை தான் மாமா செய்யணும். அதை தான் இப்போ கதிர் தம்பி செஞ்சுட்ருக்காரு. நானும் என் மனசுக்கு எது செய்யுதோ அதுதான் பண்ணுவேன் மாமா, எல்லா விஷயத்தையும் பண்ண மாட்டேன். நீங்களும் அப்படி தான் மாமா இருக்கணும். ஓ, அப்போ நீ என்னையும் கதிர் மாதிரி எங்கள் அப்பாவை எதிர்த்து பேச சொல்கிறியா? அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. அவர் நியாயத்தை தானே மாமா பேசுகிறாரு. நியாயத்தையா பேசுகிறான்? அவன் அப்பாவை எதிர்த்து பேசுகிறான். இல்லை தெரியாமல் கேட்குறான். அப்பாவுக்கு தெரியாது நியாயம் ஏதாவது இருக்கா? அப்பாவுக்கு தெரியாது ஏதாவது இருக்கா? அப்பா எல்லாம் தெரிஞ்சு தானே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே உனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ இப்படி பண்ணிகிட்டு இருக்கான். நானே கதிர்ட்டு பேசலாம்னு நினச்சிட்டு தான் இருக்கேன். அவன் பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பாக இருக்குது மயில், ரொம்ப தப்பு அது எல்லாமே. இதில் நீ என்ன அப்படி பேச சொல்கிறியா மயில்? நான் கிளம்புறேன் மயில் அப்படின்னு கோவமாக கிளம்புறாரு. மயில் அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க, இவர் என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த நான் பார்த்து நம்ம மயிலோட அம்மா ஃபோன் பண்ணியிருக்காங்க. கிளம்பிட்டியா மயில்? கிளம்பிட்டே இருக்கேம்மா. சொல்லு. இல்லடி, அவங்க கூட படித்ததில்ல காவேரி, அவளுக்கு வளகாப்பா மண்டி, உங்கள் அப்பாவும் அம்மாவும் சொல்லிட்டு போனாங்க. அது சொல்லலான்னு தான் கூப்பிட்டேன். இல்லை உனக்கு ஏதோ விசேஷம் உண்டான்னு கேட்டாங்க மயில். ஆமாம், இப்போ அது ஒன்று தான் குறைச்சல். ஏன்டி இப்படி அழுத்துக்கிற? ஏம்மா எனக்கு இப்படி ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்ச? மாப்பிள்ளை என்னடியே குறைச்சல்? அம்மா ராஜி போலீஸ் வேலைக்கு போகிறதா சொன்னல. ஆமாம் அம்மா, இந்த கிரவுண்டில் ஓடிட்டுருக்காங்கல்ல. இப்போது மாமாவுக்கு அதில் விருப்பம் இல்லை, சரியா? மாமா என்ன சொல்கிறாரு, இனி ஓடக்கூடாது பண்ணக்கூடாதுங்கிறாரு. கதிர் இங்கே பாருங்கள், என் பொண்டாட்டிக்கு பிடிச்சதை செய்ய தான் செய்வா. நான் என் பொண்டாட்டி கூட தான் நிற்பேன். இதை செய்யாதீங்கன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு பேசுகிறாரு. ஆட்டி சக்க நானா கூடி வந்தவளுக்கு வாழ்வு பற்றி அடி. நாளைக்கு என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், நான் சென்னைக்கு போவேன்னு கதிர் தம்பி சொல்லுது. மாமா போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு. கதிர் தம்பி அதை கண்டுக்கவே இல்லைம்மா, நான் அப்படி தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்காரு. இவர்கிட்ட நீங்களும் எப்போங்க கதிர் மாதிரி பேசுவீங்கன்னா, அப்பாவை எடுத்து பேசுகிறது தப்பு, அப்பாவை எடுத்து பேசக்கூடாது, எப்படிலாம் சொல்கிறாரு தெரியுமாம்மா? இவர்கிட்ட ரூமுக்கு சொன்னால் நீங்கள் எப்படிங்க கதிர் மாதிரி இப்படி பேச போகிறீங்கன்னு கேட்டால், இதில் கதிர் பேசுனதே தப்பு, நான் வேறு அந்த மாதிரி பேசணுமான்னு கேட்டு சத்தம் போடுறாருமா. அப்பாவுக்கு தெரியாது எதுவும் இல்லை, அப்பாவுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்கிறாருமா. அப்பா கிழிச்ச கோட்டை தாண்டாத ஒரு பையனாக இருக்காருமா. எல்லாத்துக்கும் அப்பா அப்பா நோடி போய் நிற்கிறாருமா. இப்படி ஒரு அப்பா பையனமே எனக்கு கட்டி வச்சுருக்கேம்மா.
ஆரம்பத்துலலாம் அப்படி தான் இருக்கும் மயில். நீ தான் ஒரு மனசை கறிக்கணும். போமா, நீ வேற எப்போ பாரு. எனக்கு இப்போ தான் கல்யாணம் பண்ண புதுசா 1 வருஷத்துக்கு மேலே ஆகுதுமா. ஆமாம், அவர் அப்பாவை எதிர்த்து சண்டையெல்லாம் போட வேண்டாமா. இந்த சரி மண்டையை மட்டும் ஆட்டாமல் இருக்கலாம்லாமா. எனக்கு ராஜியெல்லாம் பார்க்கும்போது பொறாமையாக இருக்குமா. என்னைக்கு இருந்தாலும் அவன் ஓடி வந்தவன் தாண்டி சொல்லுவாங்க. உன்னை அப்படியா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம், அதோட தான் குறைச்சல். இப்போ அதை வச்சு நான் என்ன பண்ண முடியும் நீ சொல்லு. வாழ்கிற வீட்டில் புருஷனோட ஒரு நல்ல அந்யோன்யத்தோட சப்போர்ட்டோடு இருக்கணுமா. அப்போ தாம்மா சந்தோஷமாக இருக்க முடியும். ஆனால் போம்மா, ஃபோனை வைக்கிறேம்மா. மயிலு கொஞ்சம் பேசிட்டு போடி. உன் மாப்பிள்ளை ஒரு வேலை வாங்கி வச்சுருக்கா, இல்லை டீச்சர் வேலை, அதை பார்க்க போகணும். கிளம்புறேம்மா, வெய்மா. இங்கே பாண்டியன் கடைக்கு ரொம்ப கோபமாக இருக்கார். பொருளுக்கு காசு கொடுத்தா கூட புடிங்க போட்டுக்கிறாரு. செந்தில் போச்சு மாமா, அப்பா ஏதோ கோபமாக இருக்கார் போல் பேசிகிட்டு இருக்கிற பார்த்து பாண்டியன், என்னடா திருத்தரமாக பிளான் போட்டுட்ருக்கீங்க? எங்கே போக போகிறீங்க? நாங்கள் எங்கே மச்சான் போக போகிறோம்? போங்க, நீயும் அவனும் எங்கே வேணால் போங்க. இப்போ தான் ஒருத்தன் போகிறான் சென்னைக்கு. அவனுக்கு ஃப்ரெண்டு கல்யாணம் இப்போ தான் தெரியுமா? தெரிஞ்சிருக்குள்ள முன்னாடியே. அப்பா என்கிட்ட சொல்லணும்னு தெரியாதா? கிரவுண்டில் ஓடக்கூடாதுன்னு சொன்னேன், ஓடுவேங்கிறான். போலீஸ் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னேன், போவேங்கிறான். இந்த ராஜப்பிள்ளைக்கு தான் புரியலன்னு இவனுக்காக புரியணும்ல. நீங்களே முடிவெடுக்கிறதுக்கு அப்பேன்னு ஒருத்தனை எதுக்கு நான் வீட்டில் இருக்கணும் சொல்லுங்கள்? நான் எதுக்கு அந்த வீட்டில் இருக்கேன்னு எனக்கு புரியலை அப்படின்னு பேசி திட்டவே நல்ல வேலை ஃபோன் வந்துடுது. அவர் ஃபோனில் திட்டிக்கிட்டே இருந்துச்சு போயிடுறாரு. மாமா, எனக்கு ஒன்று தான் மாமா புரியல. இவர் ஏன் மாமா இப்படி இருக்கார்? சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சரி, இவர் தான் முடிவு எடுத்தார், அது எல்லாமே சரி. இப்போ தான் நாங்கள் எல்லோரும் முடிவெடுக்கிற வயசுக்கு வந்துட்டோம்ல. இப்போ எங்கள் முடிவு இப்போயே நாங்கள் எடுக்கக்கூடாதா மாமா? உன் தம்பி தானே சொன்னார் வீடுடா, நீ ஏதாவது பேசிகிட்டு இருக்க மாமா. இப்போ தம்பிக்கு மட்டும் இல்லை மாமா, இப்போ எனக்கு தான் மாமா அவர் எல்லாத்துக்கும் கருத்து சொல்கிறாரு. எல்லாம் அவர் சொன்னபடி தான் கேட்கணும்னு சொல்கிறாரு. இப்போ நான் யோசிக்கிறத செய்ய விடுறாரா? சரி, கருத்து சொல்லிட்டு விளக்கிட்டாருன்னா பரவாயில்ல. அதுக்கும் மேலே அவரே தான் எல்லாம் செய்வேன் பாரு. எனக்கு கதிர் பேசுகிறத பார்த்தப்போ கரெக்டுன்னு தான் மாமா தோணுச்சு. எனக்கும் இப்படி தான் பேசணும் போல் இப்போ தோணுது. ஏன் மாமா, நம்மக்கிட்ட மட்டும் இல்லாத சட்டம் பேசுகிறாரு, கதிர்கிட்ட அவரால் வாய் திறக்க முடிஞ்சுதா? எப்படி லாக் பண்ணாமல் பார்த்தீங்களா இவரை? என்னடா நீ ரொம்ப கோவத்தில் இருப்ப போல இருக்கு. கோவம்லாம் இல்லை மாமா, ஒரு வருத்தம் தான் மாமா. நானும் பாருங்க மாமா, என்றைக்காவது ஒரு நாள் இப்படி கதிர் மாதிரி பேச தான் போகிறேன். செந்தில் பார்க்க தான்டா மச்சான் கரடு முரண்டா இருப்பார். ஒரு சொல்ல தாங்க மாட்டேறான் மச்சான். மாமா, எல்லோரும் சொல்ல தாங்க மாட்டாங்க தான் மாமா. சரியா? இதை ஒரு நாள் ஒரு புரிய வைக்கிறேன் மாமா. நம்ம மெயினாக ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு ஸ்டாஃப் அந்த மெயினாக ஒரு 5 நிமிஷம் தனியாக பேசணும் வரையான்னு கூட்டிகிட்டு வராங்க. பார்த்தா நம்ம சக்திவேல் உட்காந்துருக்காரு. இவர் சக்திவேல் இங்கே ஒரு பெரிய தொழிலதிபர். இவங்களுக்கு எனக்கு நல்லாவே தெரியும், நாங்கள் ஏற்கனவே பழக்கமானவங்க தான் அப்படிங்கிறாரு. சரி, இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க மீனா. சார் இவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? சாருக்கே நோட்டீஸ் அனுப்பலாமா இடிக்கிறதுக்கு? பெரிய ஆளுங்க செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்காக செஞ்சு நான் ஏன் நோட்டீஸ் அனுப்ப போகிறேன்? அவங்க குடும்ப பகையை மனசை வச்சுட்டு பேசுகிறாங்க அப்படிங்கிறது சக்திவேல். மீனா, நீ அந்த நோட்டீஸை திரும்பி வாங்கிடு மீனா. அப்போ திருப்பி வாங்கினா நான் தப்பு பண்ண மாதிரி ஆகிடும்ல. அதெல்லாம் பார்த்துக்கலாம் மீனா, நான் பார்த்துக்கிறேன். சார் உன்னை கவனிக்கவும் செய்வார். கவனிப்புனா பணம் கொடுப்பாரா? லஞ்சம் வாங்கிட்டு நான் தப்பு பண்ண சொல்கிறீங்களா மீனா? அது ஏன் மீனா அப்படி எடுத்துக்கிறேன்? சார் ஊருக்குள்ளே பெரிய ஆள் மீனா. சரியா? சார் நினச்சா என்ன வேணால் பண்ண முடியும். ஆனால் சார் என்ன பண்ணுறாரு, நம்மக்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்காரு. எதுக்கு சார் வெயிட் பண்ணணும்? அவரால் என்ன முடியுமோ அதை பண்ண வேண்டியது தானே. நான் நல்லா செக் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு கடைக்கு நோட்டீஸ் அனுப்புறேன். நான் திருப்பி வாங்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க மீனா. என்ன பேசிகிட்டு இருக்க? சக்தியை செம்ம டென்ஷன் ஆகிடுறாரு. இப்போ நீ அனுப்புகிற நோட்டீஸ் நீ திருப்பி வாங்கவே மாட்டியா? வாங்க முடியாது. அப்போ இந்த ஊரில் நீ எந்த ஊர்லேயுமே வேலை பார்க்க முடியாது, நான் பண்ணிவிடுவேன், பார்த்துட்டே இரு. சரி, நீங்கள் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போயிடுறாங்க மீனா. இங்கே பாருங்கள், நோட்டீஸ் 2 எழுதியிருக்கோம், அதை செய்ய பாருங்கள். இல்லைன்னா அதுக்கான தகுந்த நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். அதை விட்டுட்டு நேரில் மிரட்டுறது, லஞ்சம் கொடுக்குறேன்னு சொல்கிறது, இதெல்லாம் இந்த வேலையில் என்கிட்ட வச்சுக்காதீங்க. சரியா? மீனா அப்படிங்கிறாங்க கூப்பிட்டாங்க. உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் என்ன வேணால் பண்ணலான்னு இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் ஒரு தைரியம் வருது. நீங்கள் மாறுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டிகிட்டு போயிடுறாங்க மீனா. இங்கே பாருங்கள், சொன்னவங்க செய்யலைன்னா நான் உங்கள் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி சக்தி வேலையே விரட்டுறாங்க மீனா. இங்கே கதிரராஜையும் கிளம்பிட்டு இருக்காங்க கிளம்ப போகிறதுக்கு. ஸோ அவங்க 2 பேரும் கிளம்புறதை பார்த்துட்டு மயில்ஸ்ட்டாங்க. முதல்ல மீனாவும் செந்தில் தம்பியும் மெட்ராஸ் போனாங்க. இப்போ நானும் அவரும் போனேன். இப்போ நீங்கள் 2 பேர் போகிறீங்க, என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ, நீ என்ன என்ஜாய் பண்ணுறதுக்கு? நான் போகிறதே ஃப்ரெண்டுக்கெல்லாம் அட்டன் பண்ண வேண்டியதான். சாயந்தரம் பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு வர வேண்டியது தான். நீ கோமதியும் ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா கிளம்பிட்டியா? இப்போவே கிளம்புறியா? அப்பா கிட்ட என்ன சொல்லவே இல்லையாடா? அப்பா கிட்ட தான் காலைல சொன்னேம்மா. அது காலையிலடா, இப்போ கிளம்பும்போது சொல்லணும்லடா நீ. நீங்கள் சந்தோஷமாக போயிட்டு வாங்க, அதுக்கு ஒன்றும் சொல்லலாம். அவர் இப்போ வந்துடுவார், சொல்லிட்டு மட்டும் போயிடுங்கடா. அத்தை விடுங்கத்தை, நம்ம சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு மீனா சமாதானம் சொல்லிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் அவர் சொல்லாமல் கிளம்புறாரா இல்லை சொல்லிட்டு கிளம்புறாரான்னு.
நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.